வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம எத பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோன்ட்டு தம்ப்நெயில பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆமா, இந்த 3 நிறுவனங்கள பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா, இந்த 3 நிறுவனங்கள பற்றி பேசுவது தான் இந்த வீடியோவோட முக்கியத்துவமான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. முக்கியமா நம்ம இதில பார்க்க போறது அடிப்படைகள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா, பேசிக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ, நிறுவனங்களோட பேர், நிறுவனங்கள எங்க வாங்குறது, எந்த நிறுவனங்கள வாங்குறது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் புரிஞ்சது. அதனால முக்கியமான அடிப்படைகளையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 நிறுவனங்கள பற்றி நம்ம விவரமா பார்ப்போம். ஸோ இந்த 3 நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா, பெருசா ரிட்டர்ன் தராம, கடந்த சில வருடங்கள்ல பெருசா ரிட்டர்ன் தராம, ஸோ ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு நிறுவனங்களுமே ஒரு காலத்துல பெரிய அளவுக்கு ரிட்டெய்லர்ஸால விரும்பி வாங்கப்பட்ட நிறுவனங்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ இப்போ இந்த நிறுவனங்கள் மேல் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் பெரிய அளவுக்கான அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஐடிசியா பயம், டிசிஎஸ்ஸா பயம், HDFC பேங்கா பயம் இப்படின்ட்டு பல லார்ஜ் கேப் பங்குகள நம்ம உதாரணமா இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா, இந்த 3மே முக்கியத்துவமான நிறுவனம். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா, அந்தந்த செக்மெண்ட்ல மார்க்கெட் லீடரா இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அப்படி இருந்தும் கூட இந்த நிறுவனங்கள் மீது இருக்கக்கூடிய பயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அடிப்படையான ஒரு விஷயம் இறங்குனாலே பயம். ஏறுனா ரொம்ப குஜாலா இருக்கு, குஷியா இருக்கு. ஸோ அதில எந்த பிரச்சனையும் வராது. தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல ரீட்டெய்லர்ஸ் மத்தியில தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா, ஷேர் மார்க்கெட் அடிப்படை தொன்று தொட்டு மாறாத ஒரே விஷயம், இறங்குனா பை பண்ணணும், ஏறுனா வாங்கக்கூடாது. அட்லீஸ்ட் இல்லன்னா அந்த டைம்ல விக்க செய்யணும். இதுதான் அடிப்படை. பட் இந்த அடிப்படைய பலருமே பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இறங்குனா வாங்கணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏறுனா விக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இத செயல்படுத்துறாங்களா? டெஃபினட்டா இல்ல. இறங்குனா பயம். நான் வாங்கிட்டேனே! இறங்குதே! என்ன பண்றது? எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இறங்குமா? நான் பேசாம விக்க போறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இறங்கும்போது கன்டினியூஸா எல்லார் மனதிலும் வரக்கூடிய பயமா இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஐடிசிய பார்ப்போம். ஸோ இந்த ஐடிசி 500 இருக்கும்போது ஸோ நீங்க வீடியோலாம் பாருங்க. அந்த வீடியோல சொல்லக்கூடியவர்களோட கருத்துக்கள பார்க்காதீங்க. வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐடிசி ஒரு உச்சத்தில இருக்கும்போது, எத்தன பேர் இந்த இடத்துல ஆர்வத்த காட்டுனாங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்க இப்ப போய் தேடி அந்த வீடியோவ கூட பார்க்க வேண்டாம். பலருமே கமெண்ட் செக்ஷன படிப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எந்த விதமான பயமும் இல்ல. எஃப்எம்சிஜில நாங்க யார் தெரியுமா? கில்லிடா அப்படிங்கிற மாரி பலரும் பார்த்தீங்கன்னா, காலர தூக்கி விட்டுட்டு என்ன இறங்குனாலும் நான் லாங் டெர்ம்க்கு வாங்குவேன் அப்படின்னாங்க. ஆனா 3 வருடம் படுத்த படுக்கையா மாறுச்சு நிறுவனம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கான சரிவ சந்திச்சது. சரிவ பார்த்ததும், அதுவும் பெருசா ரெக்கவரும் உடனே ஏற்படலையா 3 வருட சைட்வே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்ஃபால். இத பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நான் லாங் டெர்ம், எஃப்எம்சிஜி, கில்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வதா போயிருச்சு. இப்ப இருக்கக்கூடியது இது ஏறாது. இப்ப பல வருடத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்குறது. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி அத எதுவும் பார்க்குறதில்ல. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சுல்ல. இதுக்கப்புறம் இது இறங்காது. ஏன்னா அந்த அளவுக்கான காரணங்கள் இருக்கு அப்டின்ட்டு நம்பிக்கை. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த வருடத்துல இருந்தது? ஸோ 10 வருஷமா ஒரு ரிட்டர்னும் இல்ல அப்டின்ட்டு ஒரு கிளைமுக்கும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுருவாங்க சில பேர். இதுல மனமுடைந்து இதே தான் HDFC பேங்க். சின்ன பேங்க்லாம் ஏறுது. என்ன இது ஒரு பேங்க்கா? அப்டிங்கிற ஒரு மனப்பான்மை பலருக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா சின்ன பேங்க போட்டு பொளந்தாங்கன்னா, ஸோ பொளக்கும்போது தான் அதோட ஒரு அருமை நமக்கு புரியும். நம்ம பண்ண தவறுகள் நமக்கு புரியும். அதே நேரத்தில அட்ராக்டிவா இருக்கக்கூடிய பங்குகள் பக்கம் நம்ம போறதுக்கு தயங்குறோம். ஏன்னா, பல வருடத்தோட ரிட்டர்ன் என்ன? ஒண்ணுமே இல்லையே! 5 வருஷமா என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஒண்ணும் இல்ல. இதே சவுத் இந்தியன் பேங்க் எடுத்து பாரு. ரூ. 7லேருந்து ரூ. 50 கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப ஏறியிருக்கு. ஸோ என்ன பெர்ஃபார்மன்ஸ்? அதுவும் மற்ற பேங்க் ஏறியிருக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நிறுவனங்கள பார்த்துட்டு, இதுதான் நாளைக்கு சிறந்த நிறுவனமா வரும் அப்டின்ட்டு கணக்கு. ஸோ ஐடிஎஃப்சி அடுத்து HDFC அப்டின்ட்டு தொடர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டிங் வலையில பலரும் விழுந்தாங்க. அத பற்றி தவறா நம்ம அது மாரி நடக்காதப்பா அப்டின்னு சொன்னா, ஸோ அந்த பங்கின் மேல இருக்கக்கூடிய பற்றின் காரணமா நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க, டிஸ்லைக் போடுவாங்க, கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குமே தவிர, உள்ளார்ந்த அர்த்தத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். இதெல்லாம் தவறா இத பேசுறதுனால எனக்கு பின்விளைவுகள் தான் வரும்னு சொல்லியும் கூட, இத பற்றி தொடர்ந்து பேசுவதற்கான காரணம், ஸோ நம்ம நண்பர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா இருந்தது. ஆனா, ஸோ இங்க பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இப்ப அதே தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிசிஎஸ பார்ப்போம். ஸோ டிசிஎஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ்லயும் இதே ஒரு ப்ராப்ளம் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பங்குகள கன்னா பின்னான்னு வாங்கிர்றாங்க. ஸோ ஒரு பிளான் இருக்கிறது இல்ல. ஸோ இந்த பங்கும் பீக்ல இருக்கும்போது இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே கூட
டெக்னாலஜி ஃபண்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எப்போ 21 நாம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்பவே வந்து பிரபலமா இருந்தது. எல்லாரும் ஐடி ஃபண்ட்ல வந்து கண்ண மூடிட்டு பணம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கப்புறம் ஐடி ஃபண்ட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழண்டு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ, இப்போ திரும்பவும் அது ஒரு ஏற்றத்த குடுத்ததுக்கப்புறம் இதில ஒரு ஆர்வத்த காட்டி 4000த்துலலாம் பலரும் வந்து வாங்கியிருக்காங்க. பைபேக்குக்கு நான் வாங்குறேன்ட்டு வாங்குனாங்க. ஸோ, இந்த மாரி பலதரப்பட்ட மக்கள்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்ல ஆசைப்படுறாங்க. ஆனா இறங்கும்போது சும்மா இருக்காது. ஸோ, இறங்கும்போது அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாரியான ஒரு கண்ணோட்டம் அண்ட் பார்வை தான் எல்லா பக்கமுமே இருக்கும். ஸோ, அத பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கும் பயம் ஏற்படும். ஆனா, ஸோ இந்த மாரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா, ஒண்ணு நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நமக்கு அந்த இடத்துல நம்பிக்கை இல்லன்னா, டெஃபினட்டா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஸோ, இருக்கிறோம் அப்படின்னா, அத பற்றியான புரிதல் நமக்கு இருக்கணும். திட்டங்கள் இருக்கணும். ஸோ, உங்க எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ, டிசிஎஸ பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப காலம் வெயிட் பண்ணேன். ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹிட் ஆனதுமே அத நான் எப்படி வந்து பிளான் பண்ணி எடுக்க போறேன் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா, அந்த நேரத்தில நீங்க வாங்குங்களோ, இல்ல வித்துருங்களோ அந்த மாரியான எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் நான் பண்ணல. ஸோ, என்னோட திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ, 3000 என்ன பொறுத்தவரைக்கு அட்ராக்டிவா இருந்தது. ஸோ, 3000ல என்ன பண்ணுவேன்? அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? ஸோ, மேபி ஒரு பெரிய சரிவு. நான் எதிர்பார்த்தது அந்த பங்குல முதலீடே பண்ணேன். மேபி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டதுன்னா, அந்த சூழ்நிலையில எப்படி நான் கையாளுவேன் அப்படிங்கிற பற்றியான கம்ப்ளீட் திட்டங்கள உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ, ஒரு புரிதல் லார்ஜ் கேப்ல ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அந்த திட்டங்கள பலரும் பார்த்தாங்களா? என்ன? ஏது? ஒண்ணும் நமக்கு தெரியல. ஸோ, நான் என்னுடைய திட்டத்தின்படி நான் தொடர்ந்து வந்து இந்த இடத்துல போயிட்டு தான் இருக்கேன். ஸோ, ஏஐனால இப்படி ஆயிரும், அப்படி ஆயிருங்கிற பல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பரவலா போயிட்டுருக்கு. ஸோ, அத நம்பக்கூடியவர்கள் தொடர்ந்து ஆர்கியூமெண்ட்டையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ, காலம் தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ, இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. நான் சேனல் ஆரம்பிச்சு நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சாலும் கூட, ஸோ அத வந்து பெரிய அளவுக்கு குறை சொல்றதுக்கு தான் ரெடியா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு அமெரிக்க மார்க்கெட் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது, டைரக்ட் ஸ்டாக்க பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது 23ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23 எண்ட் அக்டோபர் மாதம் வந்து இத பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மார்க்கெட்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஸோ அப்போ பல கம்பெனிஸ் பற்றி பேசியிருப்போம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் இந்த இடத்துல போடுறேன் பாருங்க. ஸோ அமெரிக்கால ஒரு நண்பர் இருக்காரு. ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர் அவர். ஸோ இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஸோ எல்லாம் எனக்கு தெரியும். நான் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன் அமெரிக்க மார்க்கெட்ல அப்படின்ட்டு அந்த டைம்ல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் கரெக்ட்டா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ செப்டம்பர் 24 ஸோ அந்த டைம்ல 18ஆம் தேதி செப்டம்பர் 2024ல அமெரிக்க மார்க்கெட் சரிந்தது. ஸோ அமெரிக்க மார்க்கெட் சரிவ பற்றி நம்ம அந்த டைம்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அதில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா, ஸோ அந்த நண்பர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஸோ எக்கனாமி ஸ்லோடவுன் ஸோ இந்த ரெசஷன் அந்த மாரியான ஒரு விஷயங்கள் அந்த டைம்ல ஓடிட்டு இருந்தது. பட் இந்த ரெசஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமாசு. இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் நம்ம அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணோம். இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனா அந்த டைம்ல கரெக்ட்டா அதுக்கு முன்னாடியே நம்ம இத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆகஸ்ட் மாசம் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போடுறேன். ஸோ ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னா, இத பற்றி அமெரிக்க மார்க்கெட் நாஸ்டாக் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம்ல நாஸ்டாக் எப்படி இருந்தது? ஸோ ரெசஷன் அது இதுன்னாங்கல்ல. ஸோ இப்போ ரெசஷன்னால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ பார்ப்போம். இப்போ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே. இத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணது எப்போ? கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5, 2024 ஸோ அந்த டைம்ல எங்க இருந்திருக்குன்னு நம்ம பார்ப்போமா? ஸோ ஆகஸ்ட் மாசம் நம்ம பார்க்கும்போது 24 ஓகே. ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2024 ஸோ அப்போ மேல பாருங்க. மேல உங்களுக்கு தெரியும் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்ட்டு. ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி பார்க்கும்போது நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் வந்து 18,513 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த இடம் ஒரு நல்ல டிப்பு. ஸோ அப்போ 100ல சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நாஸ்டாக் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மேற்கொண்டு அதில பண்ண விருப்பம் இல்லாத காரணத்தினால ஸோ இந்த மான்100 வந்து சூஸ் பண்ணேன். சரி ஓகே. மான்100 இப்ப என்ன ரேட்ல இருக்குன்னு பார்ப்போமா? ஏன்னா நாஸ்டாக் ஒரு 67% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. கடந்த 2024 ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருடம் நெருங்கி ஆயிருச்சு. ஸோ ஒரு 67% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ரெசஷன் அது இதுன்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஏற்றத்த குடுத்திருக்கு. சரி மான்100 அப்போ என்ன இடத்துல இருந்தது அப்படிங்கிறத நம்ம
கண்டிப்பா வந்து பார்க்கணும்ல. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டைம் ஒரு அருமையான ஒரு இடத்துல இந்த மான்100 பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்தத உங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்ல நெறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மான்100 பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 160 இந்த ஒரு லெவல் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா மான்100 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ எக்ஸாக்ட்டா தெரியும் 152ல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருந்தது இந்த மான்100. இப்போ 328 இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ETF நம்ம பண்ணியிருந்தா 2 வருடத்துல நம்மளுடைய முதலீடு டபுள் ஆயிருக்கும். அண்ட் இதில வந்து நான் ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு டிப் நடந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்த இந்த மான்100 பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுச்சு. ஸோ இப்போ டபுள் த ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஆனா ஸோ என்ன சொல்றாங்க, ரெசஷன்னால மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்த வந்து வைக்கிறாங்க. அதே நபர் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் சில பங்குகள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஷோ பண்றது எல்லாமே டீசென்ட்டான கமெண்ட்ஸ் தான். பட் இத காட்டிலும் பல வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் இல்ல ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்ட ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் பொசிஷன்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் தான். இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில மாற்று கருத்தே இல்ல. ஸோ அந்த டைம்ல நம்ம இன்டெல் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப பார்க்கும்போது சில பங்குகள் நம்ம பேசின பங்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இன்டெல் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜெனரல் மோட்டார் அந்த கமெண்ட்ட நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா 2026லேருந்து யுஎஸ் மார்க்கெட்ல முதலீடு பண்றதாவும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார், இன்டெல் போன்ற லெகசி நிறுவனங்கள்லேருந்து விலகி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா கருத்தை போட்டிருக்காரு. ஸோ இன்டெல் இப்போ என்ன நிலைமையில வந்து இருக்கு. ஸோ இந்த பங்கு வாங்கினதுக்கப்புறம் பெரும் சரிவை கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா கதறுன்னு கதற ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கு. ஸோ ஹையில் இருக்குது. இப்போ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரீட்டைல் ஆப்ஷன் குளோபல் போங்க, லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு கீழே பாருங்கள். ஸோ இப்போ சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு இன்டெல்ல வந்து கேட்குறாங்க. $134 இருக்க ஃபர்ஸ்ட் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணது $30 ஃபோக்கஸ் பண்ணேன். இறக்கத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன். ஸோ தொடர்ந்து இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன். அரௌண்ட் ஒரு $25, $26 கிட்ட. அதுக்கப்புறம் நான் பண்ண ஆவரேஜிங்கு தொடர்ந்து வாங்கின ஒரு அக்ரெசிவ் பையிங் காரணமாக நல்ல ஒரு ரேட்டுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போயிருச்சு. ஒரு 19 பாயிண்ட் சம்திங் டாலரில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த இன்டெல்ல இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ லெகசி நிறுவனம் இப்போ எங்கே போயிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தை வெறும் பேர் அடிப்படையில் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலையே. இருக்கக்கூடிய அடுத்த வருங்காலத்தில் வரக்கூடிய மாற்றங்களை நம்ம அந்த டிப்பில் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்ஸஸ். ஸோ வெறும் ஜஸ்ட் ஸ்டாக்கை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். பை பண்ணு செல் பண்ணுங்கிறது ரெண்டாவது. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸே பண்ணுறது கிடையாது. ஸோ அங்கே வருங்காலத்தில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும். சரி, இன்டெல் இப்படி இருக்கா, ஜெனரல் மோட்டார். ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் நிறுவனம் இந்த ஜெனரல் மோட்டார் அமெரிக்க மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள். இப்போவும் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது $30 நான் வாங்கினேன். அதுக்கப்புறமும் கீழே இறங்கும்போது நான் வாங்கினேன். ஸோ பெரிய ஒரு பையிங் இல்லை. இன்டெல் கூட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போது இந்த ஜெனரல் மோட்டார் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். 24ல் இந்த பங்கு அரௌண்ட் ஒரு 40% வரைக்கான ரிட்டர்னை வந்து கொடுத்துருந்தது. இப்போ எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $80 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது போக ஓரளவு டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஜெனரல் மோட்டார். சரி, ஃபோர்டு எங்கே இருக்குது. ஸோ ஃபோர்டு பார்க்கும்போது ரீசெண்டாக நல்ல ஒரு இறக்கத்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த பங்கு ஒரு ஏற்றத்தையே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. $14 பார்த்தீங்கன்னா இந்த இன்டெல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாரி, ஃபோர்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க பிளானை பற்றி இப்போ கூட நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இந்த யுஎஸ் மார்க்கெட்டை பற்றி நம்ம ஆரம்பிக்கும் போதே என்னென்ன கருத்துக்கள் வந்துச்சு தெரியுமா? ஸோ அதுதான் நம்மளுடைய புது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இருக்கக்கூடிய தடைகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டாக்கில் கலட்டலாம், அதுக்கப்புறமா யுஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ். இந்த தேவையில்லாத ஆணி இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ட்டு கருத்துக்கள் வந்திருந்தது. சரி, லாஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோவில் என்னோட XIRR பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இந்த கடந்த 3 வருடத்தில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசினேன். 40%க்கு மேலே XIRR பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். S&P 500 பீட் பண்ண ரிட்டர்ன், அதுவும்
டபுள் த டைம்ஸ்க்கு மேலே பீட் பண்ண ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் அமெரிக்கா மார்க்கெட்டில் கலட்டினது. ஸோ இதையும் இந்த இடத்துல சொல்லிட்டேன்னா அடுத்து இன்னொரு ஒரு அப்டேட்டு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் ஒருக்கா 12% வரைக்கான சரிவை கொடுத்தது. ஸோ அப்போ ஒரு கருத்து வந்தது. அதையும் இந்த இடத்துல நான் போடுறேன். இந்த நண்பர் இன்னும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரை புண்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் அவர் என்னை அந்த டைமில் புண்படுத்தியிருந்தார். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ டொயோட்டா மோட்டாரோட அந்த ஜப்பானீஸ் மார்க்கெட்டோட சரிவை பார்த்தோம். அது கூட டாடா மோட்டார்ஸை வந்து நம்ம ஒப்பிட்டோம். ஸோ என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைய நம்ம பேசணும். ஸோ இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து சரிவடைவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, குளோபல் இந்த ஜப்பான்ல நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ட்டு இந்த நண்பர் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு லொட லொடன்னு பேசிட்டு இருக்க. என்ன ரீசன்னு தெரிஞ்சுட்டு பேசு. ஒருமையில பேசுறாரு அந்த நண்பர். ஆரம்பிக்கிறதே டேய் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம கசகசன்னு பேசுறோம். அது உண்மதான். ஆனா பல விஷயங்கள் இருக்கு. என்னால வந்து எடுத்து அப்படியே உங்க கூட அழகா என்னால பிரசன்ட் பண்றதுக்குலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாரி தெரியும்போது, ஸோ இந்த மாரி உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேனான்னே எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா மாறியிருப்பேன். அந்த மாற்றம் என்னால நடந்திருக்காது. அந்த மாற்றம் பார்க்கக்கூடிய உங்களால தான் வந்து நடந்திருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பீக்ல இருந்தது. ஸோ குளோபல் பிரஷர் இருக்கு. ஜேஎல்ஆரோட பிரஷர் இருக்கு அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் பீக்ல நான் வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். நீ வந்து டொயோட்டா மோட்டாரையும், ஜப்பான் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணி டாடா மோட்டார்ஸ் கீழ விழுகும்ன்னு சொல்றே கிறுக்கா அப்படிங்கிற மாரி கருத்த போட்டிருந்தாங்க. ஆனா, டாடா மோட்டார் இப்போ என்ன நடந்திருக்கு? ஸோ அந்த நண்பர் நான் அன்னைக்கு வீடியோ போட்ட டைம்ல ஸோ என்ன விலையில இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நான் டாடா மோட்டார்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்க்கும்போது வீக்கெண்ட். ஸோ இந்த வீக்கெண்ட்ல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீக்ல இருந்திருக்கு. ஸோ தெரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இது இருந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரஷர் டாடா மோட்டார்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த நிறுவனம் பலரோட ஃபேவரைட் நிறுவனம். இத பற்றி பேசுறதுனால பல பின்விளைவுகள நான் தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலும் இத பற்றி பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. நீங்க போய் தேடி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத உங்க கண் முன்னாடி வைக்கிறதுக்காக தான் இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஏற்றத்துல இருக்கும்போது ஒரு நிறுவனத்த பற்றி நம்ம தப்பா பேசுனோம்னா, அப்போ வந்து திட்டுறது. ஸோ ஈவன் நோ சீப்பர் இந்த வார்த்தைய கேட்டாலே நமக்கு எரிச்சல் ஆகுது. ஏன்னா, ஸோ பீக்ல போயிட்டு பிஇ ரேஷியோ 6 இருக்கு, 7 இருக்குன்ட்டு ஈவன் நோ சீப்பர்ன்ட்டு வாங்குறாங்க. ஸோ இப்போ 50% கரெக்ட்டா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் என்ன 6 பிஇலயா இருக்கு? ஸோ எங்க இருக்கு டாடா மோட்டார்ஸ்? 20 பிஇல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசன்? ஸோ ஃபியூச்சர நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர நம்ம பார்க்கலன்னா, இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். ஸோ இது எல்லா நேரத்திலும் சரியா வருமான்னு கேட்டா டெஃபினட்டா வராது. ஸோ ஏதோ 1, 2 தவறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். ஆனா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உழைப்ப போடணும். உழைப்ப போட்டு தவறு வந்ததுன்னா, அதுல பெரிய ஒரு தவறு இல்ல. ஏன்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய உழைப்பு நம்மள என்னைக்குனாலும் காப்பாத்தும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டு தான் நான் இருக்கேன். ஸோ இந்த பங்கு என்னிடம் இருந்தும் கூட இத பற்றி நான் இன்னைக்கு அந்த பீக்ல டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன், ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பிரஷர வச்சு தான் நான் இத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நிறுவனங்கள் ஒரு ஒரு நல்ல ராக் பாட்டம்ல இருக்கும்போது, இல்ல நல்ல பீக்ல இருக்கும்போது நம்ம பேசணும்னா, கண்டிப்பா வந்து பிடிக்க மாட்டேங்குது. நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும்போது, பெரிய அளவுக்கான பயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்படுது. பீக்ல இருக்கும்போது சந்தோஷம், அந்த பங்கு மீது இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பற்று, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத பற்றி இருக்கக்கூடிய குறைகள நம்ம சொன்னோம்னா, அதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பான்மை இல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ இறங்கும்போது பயப்படுறது ரொம்பவே வந்து தவறான ஒரு செயல். ஸோ இறங்கும்போது நம்ம பயந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால வெற்றிய சந்திக்க முடியாது. ஸோ மற்றவர்கள் அதுவும் இறங்குற பங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுனாலே இவன் மாக்கான் அப்படின்னு பேசுறதுக்கு தான் பலரும் வந்து இருக்காங்கங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் சில பங்கெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரீசென்ட்டா தெரியும். ஸோ பெருசா வந்து ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா, ஸோ அத ஏதோ நான் வந்து வாங்க சொல்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. அண்டு அந்த நிறுவனம் மேபி வந்து ரிஸ்க்கான ஸ்டாக்குங்கிறனால சரிவடையலாம். ஸோ இப்ப அது கீழ விழுந்துருச்சு, இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் நிறுவனம். இதெல்லாம் எவனா வாங்குவானா? அப்படின்ட்டு. ஸோ பல ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருது. ஸோ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா அத்தன கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள டென்ஷன் பண்ணுது. ஸோ ரொம்ப வந்து உண்மையா உழைப்ப போடும்போது, இந்த மாரியான கருத்துக்கள கேட்கும்போது கண்டிப்பா கடுப்பாக தான் செய்யும். ஸோ நான் டெஃபினட்டா வந்து ஆகவும் வந்து செய்வேன். ஸோ இப்போ
இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, 1:45 மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிருச்சு. ஸோ இங்க கீழ இதில காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 1:45 அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நைட் 1:45 மதியானம் 1:45 கிடையாது. ஸோ ஒரு ஆர்டிக்கிள் முடிச்சுட்டு, சரி இப்போ கொஞ்சம் மைண்ட்ல இத பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். எங்க காலையில எந்திரிச்சேன்னா மறந்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஞாபகம் இருக்காது. ஸோ கையோட இத பற்றி நம்ம விரிவா வந்து பேசுவோம். கேட்கிறவங்க கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இத வந்து இந்த இடத்துல இந்நேரத்தில வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உழைப்ப நம்ம குடுக்கணும். பல பேர் கேட்குறாங்க, "என்னங்க நீங்க வேலையும் பண்றீங்க, உட்காந்து வீடியோவும் போடுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்கையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்கன்னு?" கேட்குறாங்க. ஸோ இந்த மாரி தான் தொடர்ந்து இவ்வளோ நேரங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட உழைப்ப போட்டு தான் இந்த இடத்துல ஒவ்வொரு பிரசன்டேஷனையும் வைக்கிறேனே தவிர, ஜஸ்ட் இருக்கக்கூடிய செய்திகள வந்து நான் வாசிச்சுட்டு போகல. ஸோ ஒரு பக்கம் வெப்சைட் ரன் பண்றேன். ஸோ அது இப்போ புதுசா ஆரம்பிச்சது. பல ஆர்டிக்கிள் அதில விரிவா நான் எழுதிட்டு இருக்கேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, பங்குகள பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேடுறேன். ஸோ ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய நிறுவனத்தில நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றேன். எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஸோ ஜஸ்ட் செய்தியே வாசிச்சுட்டு போனா போதுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படவே வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க குடுக்கக்கூடிய சப்போர்ட் தான். பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எனக்கு ஆதரவா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு மிகவும் நன்றி. ஸோ அந்த நண்பர்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து இத பண்றோம். ஸோ ஒரு டைம்ல நான் சேனல் ஆரம்பிக்கும்போது நான் என்ன நெனச்சேன்னா, ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எத்தன கமெண்ட் வந்தாலும் சரி, நான் அந்த டைம்ல எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே இல்ல. எத்தன கமெண்ட் வந்தாலும் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது எனக்கு இருந்தது. தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் பண்றேன். சில டைம்ஸ் வந்து பண்ண மாட்டேன். அது ஒண்ணு வேலை பளு காரணமா என்னால பண்ண முடியல. ஆனா கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். 2வது பார்த்தீங்கன்னா, எவனாச்சும் வந்து கமெண்ட்ல திட்டுவான். ஸோ அவன திட்டணும் அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஏன்னா, எனக்கு டக்குன்னு நான் ரியாக்ட் பண்ணிருவேன். தோணும். ஸோ அந்த அவனுக்கெல்லாம் எதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருசா வந்து நான் அந்த கமெண்ட்ட பார்த்தாலும், ஸோ ரிப்ளை பண்ணாம அப்படியே போகறதுக்கான ரீசனும் கூட அதுவா வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வேற என்ன வழி இருக்கோ, ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்பவும் நான் சொல்றேன், எந்த விதமான கன்சிடர் பண்ணு, பை பண்ணு, செல் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் வந்து டிஸ்கஸ் பண்றது கிடையாது. அது நம்மளுடைய நோக்கமும் இல்ல. பட் கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபியூச்சரோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து தெரியப்படுத்துறது மட்டும் தான் என்னுடைய வேலை. ஸோ அத நான் தொடர்ந்து பண்றேன். அத இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். இந்த இடத்துல ஷேர் பண்றது எனக்கு பெரிய வேலை இல்ல. ஆனா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு வேலை. பட் அத வந்து பலரும் வேற மாரி எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ இத வாங்கலாம், இத விக்கலாம் அப்படி இல்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஒரு உழைப்பு கொஞ்சமா நீங்க போட்டாலும் கூட போதும். அந்த இடத்துல ஒரு டிசிஷன வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இறங்கும்போது டெஃபினட்டா பயம் இருக்கும். அந்த பயத்த கடந்து வரும்போது தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டீட்டெயில்டா பேசணும் அப்படின்னு நான் நெனச்சேன். டீட்டெயில்டா பல விஷயங்கள பேசியிருப்பேன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவ நான் நாளைக்கு ஒரு 11 மணி அந்த மாரி டைம்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு ஆர்டிக்கிளும் வந்து இருக்கு. அண்ட் இன்னும் சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத வேண்டிய ஒரு வேலை இருக்கு. ஸோ நாளைக்கு மத்தியானம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வேலை எனக்கு மிச்சம். ஸோ நான் வேற 2 ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனிய பற்றி அதுவும் ஃபியூச்சர் பிசினஸ் தான். ஸோ ரிஸ்க் 99% இருக்கு. ஸோ ஒரு ஃபியூச்சர் பிசினஸ் உள்ள கம்பெனிய நல்லா டீப்பா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்து ஒர்க் முடிஞ்சதும் ஸோ நான் நான் கண்டிப்பா வந்து எனக்கு அத தெரியப்படுத்தணுமா என்னன்ட்டு எனக்கு தெரியல. பட் ஏதாச்சும் ஒரு வேலையில ஏதாச்சும் ஒரு சின்னதாவாச்சும் நான் சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்றேன். ஏன்னா சின்ன நிறுவனம். ஸோ அத யுஎஸ் ஸ்டாக் தான். பட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுமோ? ஏன்னா இன்டெல் ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பா இதுக்கும் எதிர்ப்பு வரும். ஸோ அதனால நான் யோசனை பண்ணிட்டு நான் ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரிசர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அத பற்றி உங்க கூட நான் தெரியப்படுத்துறேன். ஓகே. ஸோ ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நேரம் இந்த வீடியோ வந்து நான் பேசியிருப்பேன். ஸோ ஏன்னா மனசுல இருக்கிறது தான் பேசுறேனே தவிர, எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் வந்து இந்த வீடியோக்குன்னு நான் பண்ண கிடையாது. ஸோ எதையும் எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து, பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த இந்த இத இப்படி இப்படி பிரசன்ட் பண்ணணுன்ட்டு பண்றது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம் உங்கள இந்த வீடியோ பார்க்க வச்சிருப்பேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நண்பர்களே உங்க டைம மேபி நான் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ சில பேருக்கு அது பயனுள்ளதாவும் இருந்திருக்கும். வேஸ்ட் பண்ணவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ பயனுள்ள நண்பர்கள் தொடர்ந்து வந்து நமக்கு ஆதரவு குடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம வேலைய வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். பாய் மக்களே!